नाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्थगितराणि तृणाय मेणे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। भूतं सरश्च महदाक्वजभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरगाणयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरफणिराड्भोगपर्यङ्कभागे निद्रामुनिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम् पद्माधात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेहम्। ஸ்ரீரங்கங்கிற மகாட்சேத்திரம் இதிகாச புராணங்களிலே பிரசித்தமானது. ஸ்ரீமத் ராமாயணம் உத்தரகாண்டத்திலேயே ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமை சூச்சனம் பண்ணப்படுறது. அஸ்வமேத யாகம் பூர்த்தியாகி விபீஷணன் ஸ்ரீராமரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பும் பொழுது ஸ்ரீரங்க விமானத்தை கொடுத்தார் அப்படின்னு உத்தரகாண்டம் கோவிந்தராஜிய வியாக்கியானமும் அப்படியே. லப்த்வா குலதனம் ராஜான்னு யுத்த காண்டம் முடியும் பொழுது சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல கூட அவ்வளவு ஸ்பஷ்டமா இல்லை, உத்தரகாண்டத்துலதான் ஸ்பஷ்டமாக சொல்லப்படுறது. அதுக்கு பிறகு புராணங்கள்லே பிரசித்தமா இருக்கு ஸ்ரீரங்க மகாத்மியம். ஸ்ரீமத் பாகவதத்திலேயே ஸ்ரீரங்க மகாத்மியம் சொல்லப்படுறது. ஸ்ரீரங்காக்கியம் மகாட்சேத்திரம் எத்திர சந்நிகிதோ ஹரிஹி என்று பலராமருடைய தீர்த்த யாத்திரையை சொல்லும் பொழுது பாகவதத்துல பலராமர் தட்சிண தேச யாத்திரையா வரும்பொழுது ஸ்ரீரங்கம் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. புராணங்களிலே மகாபாரதத்தோடையும் ஸ்ரீரங்கத்தினுடைய சம்பந்தம் இருக்கு. சந்தனு மகாராஜன் ஸ்ரீரங்கம் வந்து காவேரியிலே துலா மாச ஸ்நானம் பண்ணி பகவானுக்கு ஒரு மண்டப நிர்மாணம் பண்ணினார். புத்திரபாகியம் வேண்டினார். பகவான் புத்திரபாகியத்தை கொடுத்தார். அதுதான் பீஷ்மர். எப்பேற்பட்ட புத்திரனை கொடுத்திருக்கார். இப்படி ஒரு புராணம் இருக்கிறது பெருசு இல்லை. இன்னைக்கும் சிஷ்டாச்சாரம் அந்த மண்டபத்துக்கு சந்தனு மண்டபம் அப்படின்னு இன்னைக்கும் மண்டபத்துக்கு பெயர். பஞ்சபர்வாவில் பெருமாள் ஏகாதசி அமாவாசை எல்லாம் அந்த மண்டபத்துலதான் எழுந்துருளி திருமஞ்சனம் எல்லாம் நடக்கிறது. அது பிறகு அர்ஜுன மண்டபம்னு இருக்கு. வலம் வந்தோம்னாக்க அத்தியனோத்சவத்துல பகல் பத்து பூரா அர்ஜுன மண்டபத்துல பகவான் எழுந்துருளுகிறார். அர்ஜுனன் நிர்மாணம் பண்ணின மண்டபம் இதெல்லாம் ஸ்ரீரங்க மகாத்மியம். அக்னி புராணத்திலையும் அக்னி புராணத்தில் உள்ள காவேரி மகாத்மியத்திலையும் இதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லப்படுறது. மகாபாரதத்துல கூட சுபத்ரா கல்யாணம் அவ்வளவு விஸ்தாரமாக இல்லை. அவ்வளவு விஸ்தாரமா அவ்வளவு அழகாக ஸ்ரீரங்க மகாத்மியம் தான் சுபத்ரா கல்யாணத்தை சொல்றது. பகவான் ரங்கநாதனே கண்ணனே ரங்கநாதன். அதனால ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணி விட்டு தனக்கு சுபத்ரையை கொடுக்கணும்னு அர்ஜுனன் ரங்கநாதனிடத்துல பிரார்த்திச்சுக்கிறான் அப்படிங்கிறது ஸ்ரீரங்க மகாத்மியம். அர்ஜுனனுடைய தீர்த்த யாத்திரையை சொல்லும் பொழுதும் ஸ்ரீரங்கம் வந்தான் அப்படின்னு இதிகாச புராணங்கள் சொல்றது. கிருஷ்ணாவதார காலத்திற்கு முன்னாடி ராமாவதார காலத்திற்கு முன்னாடியே ஸ்ரீரங்கநாதன் இருந்துருக்கிறார் அப்படின்னு இதுல இருந்து தெரியறது இல்லையா? விபீஷணனுக்கு தன்னைத்தானே பகவான் எழுந்துருள பண்ணி கொடுத்தான் என்று விபீஷணர் அதை கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணினார். லங்கைக்கு எடுத்துட்டு போகும் பொழுது இரண்டு காவேரியினுடைய மத்தியிலே இந்த தீபம் பரம பவித்திரமாக இருக்கு. இங்க பிரதிஷ்டை பண்ணினார். அதுக்கு முன்னாடி இங்க சந்திர புஷ்கரணிங்கிற புண்ணிய தீர்த்தம். இங்க அனுஷ்டானம் பண்றதுக்காக ரங்க விமானத்தை இறக்கினார். பெருமாள் இங்கேயே தங்கி விட்டார். தர்மவர்மான்னு ஒரு ராஜா இருந்தார் சோழ நாட்டில். அந்த ராஜா விஷ்ணு பக்தர். அவர் ரங்கநாதனை இங்கே சாட்சாத்கரிக்கணும் அப்படின்னு தபசு பண்ணினார். தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணும் பொழுது தாட்சிணாத்தியர்களான ராஜாக்கள் சோழ பாண்டிய ராஜாக்களை கூப்பிட்டான்னு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சொல்றது. புராணம் சொல்றது. அப்ப போன ராஜா தர்மவர்மாங்கிறவர் ரங்கநாதனை தனக்கு கொடுத்துடணும்னு பிரார்த்திக்கிறார். இது குலதெய்வம் நான் கொடுக்க முடியாதுன்னு தசரதர் சொல்றார். நமக்கு பக்தி போறலே அப்படின்னு நினைச்சவர் தமிழ்நாட்டுக்கு அந்த பெருமாள் சரையூ நதி தீரத்தை விட்டுட்டு காவேரி தீரம் வரணும் அப்படின்னு தபசு பண்ணினார். அவருடைய தபசுக்கு இணைஞ்சு பகவான் ஸ்ரீரங்கம் வந்தார் அப்படின்னு புராண கதைகள். அதுக்கு பிறகு அவ்வளவு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ஹரிதாசர்களும் ஸ்ரீரங்கம் வந்து ஆசைக்காத மகானே கிடையாது அப்படின்னு ஒரு ஆச்சரியம். அவ்வளவு ஆழ்வார்களும் சில க்ஷேத்திரங்களே சில பேர் பாடியிருப்பா, சில க்ஷேத்திரங்களே சில பேர் பாடியிருக்க மாட்டா.
திருவேங்கடமுடையான் உள்பட, காஞ்சி வரதன் உள்பட எல்லா ஆழ்வாரும் பாடினான்னு சொல்ல முடியாது. 2 பேர் பாடியிருப்பா, 3 பேர் பாடியிருப்பா, 5 பேர் பாடியிருப்பா, ஒருத்தர் பாடியிருப்பா. ஒருத்தர் பாடியிருக்கவே மாட்டா. இன்னொரு தேசத்துல பாடும் பொழுது இந்த ஊர் பெருமாளை கூட்டிருப்பா. அப்படியே மங்களாசாதனம் பெற்றிருக்க, ஆனால் அவ்வளவு ஆழ்வார்களும் ஒருத்தர் மிச்சமில்லாம வாயார பாடின பெருமை ஸ்ரீரங்கம் ஒண்ணுக்குத்தான் உண்டு, ரங்கநாதனுக்கு. அது பிறகு ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொன்னா, ஆதி சங்கராச்சாரியர்லேருந்து தொடங்கி ஒவ்வொருத்தரும் ரங்கநாதன ஸ்தோத்திரம் பண்ணின ஸ்தோத்திரங்கள்லாம் இன்னைக்கும் கிடைக்கும். சச்சித்த சாயி புஜகேந்திர சாயி ஸ்ரீ ரங்கசாயி ரமதாம் மனோமேன் ஆதி ஆச்சாரியர் ஆதிசங்கருடைய ஸ்தோத்திரம் இது. இன்னைக்கு சங்கரமடம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. அதுக்கு பிறகு வந்த ஆச்சாரிகள் எல்லாரும் நேற்று மத்தியானம் சொன்னேனே, வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், நாதமுனிகள். அதுக்கு பிறகு ஆள வந்தார், பிறகு சுவாமி ராமானுஜர், பின்னாடி இன்னைக்கு சொல்ல போற ஆச்சாரியர்கள், மாத்வ சம்பிரதாயத்தில் உள்ள மத்வாச்சாரியார், அவருடைய சிஷ்யர்களாக வந்த ஸ்ரீபாதராயர், ரங்கவிட்டலா ரங்கவிட்டலான்னே முத்திரை வச்சு நாளைக்கு அவள் வைபவங்கள்லாம் வரும். 10,000 கீர்த்தனம் பாடியிருக்கார். ரங்கநாதனுடைய ஊஞ்சல், ரங்கநாதனுடைய அம்மானே, டோலோத்சவம், இதெல்லாம் அப்படி பாவபுஷ்டியான கீர்த்தனங்கள், பாகவத தர்மங்களை சொல்லக்கூடிய கீர்த்தனங்கள். ரங்கநாதனிடத்துல அவருக்கு உள்ள ஒரு பக்தி, ரங்கவிட்டலான்னே முத்திரை. அந்த சம்பிரதாயத்தில் உள்ள மகான்கள் எல்லாரும் ரங்கநாதனிடத்துல அதிகமான ஈடுபாடு உடையவா. அதனால பல கீர்த்தனங்களே ரங்கன கண்டீரோ, நம்ம ரங்கன கண்டீரோ, இது போல கீர்த்தனங்களே அவர்கள் பாடியிருக்கிறது. தாசர்கள் எல்லாரும் வையாளி ரங்கா வைபோக ரங்கான்னு பாடுறார் புரந்தரதாசர். ரங்கநாதனுடைய சேவையில வையாளி சேவை, குதிரை மேல, வையாளினா கன்னட பாஷையில குதிரைன்னு அர்த்தம். அந்த குதிரை மேல வரக்கூடிய ஒரு அழகு ரங்கனுக்கு இன்னைக்கும் கண்கொள்ளா காட்சி. அதை புரந்தரதாசர் பார்த்துட்டதுனால வையாளி ரங்கா வைபோக ரங்கான்னு பாடியிருக்கார். இப்படி ரங்கநாதனிடத்துல தாசர்கள்லாம் ஈடுபட்டார். வடதேசத்துல பிறந்த ஆச்சாரியர்களே ஸ்ரீ வல்லபாச்சாரியால், ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர் எல்லாரும் ஸ்ரீரங்கம் வந்திருக்கிறார். சாதுர்மாசியம் நடத்தினார் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர். ஸ்ரீரங்கத்திலேயே தங்கி, ஸ்ரீ வல்லபாச்சாரியால் ஸ்ரீரங்கத்திலேயே தங்கி ஒரு சப்தாகம் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கும் ஸ்ரீ வல்லபாச்சாரியுடைய பைட்டக், அவர் பரம்பரையில வந்தவா இன்னைக்கும் மண்டபம் கட்டியிருக்கா. அந்த மண்டபத்துக்கு ஒரு நாள் நம்பெருமாள் எழுந்தருளி உற்சவம் நடக்கிறது. வல்லபாச்சாரியுடைய மண்டபத்துல ராமானந்தர் தட்சிண தேசம் வந்திருந்த பொழுது ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கிறார். நாமதேவர், துகாராம், மகாராஷ்டிர சந்துக்கள் தட்சிண தேசம் வரும்பொழுது ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கிறார். அந்தந்த பாஷையிலே, அந்தந்த பக்த விஜயங்களிலே, அந்தந்த மகான்களுடைய கீர்த்தனங்களோ சரித்திரங்களோ சொல்லும் பொழுது தட்சிண தேச யாத்திரையில ஸ்ரீரங்கம் வராத மகான்கள் கிடையாது. அவ்வளவு பேர்களாலும் அன்றும் இன்றும் என்றும் ஆசிரியக்கப்பட்டு விளங்கக்கூடிய மகாட்சேத்திரம், பூமிக்கே ஒரு திலகம் போல. அந்த ஸ்ரீரங்கத்துக்கு அபிமுகமா சேவிச்சா கூட போரும். நதிகளுக்குள்ள மிகவும் பெருமை வாய்ந்த நதி காவேரி. கங்கை தானேன்னு பிரசித்தமா இருக்கு. ஆனால் கங்கையில் புனிதமாய காவிரி நெடுவுபாட்டு என்று திருமாலையில ஆழ்வார் சொல்றார். கங்கையை காட்டிலும் சிறந்தது காவேரி அப்படின்னு. பலவிதமான காவேரி மகாத்மியம் இருக்கு. 30 அத்தியாயம் உடைய காவேரி மகாத்மியம் தான் பொதுவா துலா மாசத்துல படிக்கிற வழக்கம். துலா மாசத்துல காவேரி ஸ்நானம் மிகவும், ஒவ்வொரு நதிக்கு ஒவ்வொரு பெருமை, ஒவ்வொரு க்ஷேத்திரத்துல ஒவ்வொரு தீர்த்தத்துக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பம் பெருமை. காவேரிக்கு துலா மாசத்துல ரொம்ப பெருமை. அந்த துலா மாசத்துல காவேரி ஓரமாவே ரங்கநாதர் நிறைய படுத்து இருக்கிறதுனால பெருமாளுக்கு திருமணிசை ஆழ்வார் ஒரு பேரே வச்சுட்டார், ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் அப்படின்னே பேரு. வரிசையா ஆத்தங்கரை காவேரியை பார்த்தா அந்த கரையிலேயே படுத்துட்டு இருக்கலாம் போல இருக்காம் பெருமாளுக்கு. அதனால அங்க ஆதி காவேரி எங்க கர்நாடக தேசத்துல உற்பத்தி ஆச்சோ அங்க ஆதி ரங்கம், அப்புறம் அதுக்கு அடுத்தபடி ஸ்ரீரங்கப்பட்டணம் அப்பால் ரங்கம், அப்புறம் ஸ்ரீரங்கம். அதுக்கு பிறகு வரிசையா எடுத்துட்டோமானால் பலவேறு க்ஷேத்திரங்கள்ல எல்லா ரங்கநாதர் தான் வரிசையா படுத்துட்டு. அப்ப கொடுத்தான் அப்படின்னதுக்கு அடுத்தபடி கோயிலடிங்கிற க்ஷேத்திரம், அப்புறம் திருக்குடந்தையில சார்ங்கபாணிங்கிற பெருமாள், அப்புறம் கடைசியில மாயவரத்துல காவேரி சமுத்திர சங்கமம் ஆகிற இடத்துல திருவெந்தலூர்ல பரிமளரங்கம் அப்படின்னு காவேரி உற்பத்தியான இடத்துல இருந்து மாயவரம் காவேரி சங்கமம் வரையிலும் எவ்வளவு ரங்கநாதர் வரிசையா படுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு சந்தர்ப்பம் கங்கைக்கும் காவேரிக்கும் போட்டி வந்துடுதான். நீ வசத்தியா நான் வசத்தியா. திருச்சேரை சாரக்ஷேத்திரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் சொல்றது. 2 பேரும் பிரம்மாவை போய் கேட்டா, நான் வசத்தியா அவ வசத்தியா. பிரம்மா சொல்லிட்டார், என்ன இருந்தாலும் கங்கை தான் வசத்தின்னு. யமுனா சரஸ்வதி நர்மதா சிந்து எல்லாரும் ஒத்துனுட்டா காவேரிக்கு மட்டும் ரோசம் வந்துடுது. நேர கங்கை எண்ணத்துல வசத்தி அப்படின்னு நினைச்சுட்டு இங்கே
தபசு பண்றாள். சாரக்ஷேத்திரம், சார புஷ்கரணி, சார விமானம், சாரநாதர், சாரநாயகி, பஞ்சசார கஷேத்திரம். இங்க வந்து தபசு பண்ணினார். காவிரி தாயார் தபசு பண்ண பெருமாள் பிரத்யட்சமானார். பெருமாளை கேட்டார், யாரு வசத்தின்னு. இதுக்கு நீ இவ்வளவு தபசு பண்ணணுமா? ஏன்னா நீதானே வசத்தி. இது மாதிரி பிரம்மாவுக்கு பேச தெரியாது. இதுக்கு நீதானே வசத்தி அப்படின்னு பெருமாளுக்கு சொன்ன பிறகு இவளுக்கு சந்தோஷம். வசத்தின்னு நீங்க சொன்னா போறோம், நீங்க யாரை பார்த்தாலும் அப்படிதான் சொல்லுவேன். நான் வசத்தின்னு எந்த விதத்துல என்னார். உடனே சொல்றார், போடி அசடே, அந்த கங்கை நக நிர்ணேஜன ஜலம் எப்போதும் நான் உலகளந்த பெருமாளாக என்னைக்கோ கால தூக்கினேன். அதுல பிரம்மா இவ்வளவு கமண்டல்